கைஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கனவு. நம்ம கோல் என்ன, பாடி பில்டிங்கில் பெரிய அத்லெட் ஆகணும், அப்புறம் பெரிய பெரிய பிராண்ட்லாம் ஸ்பான்சர் பண்ணணும். இதை நம்ம எதிர்பார்த்தோம். அது அப்படியே நடந்தது கைஸ். ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். என் பாடி வந்து எழுப்பி விட்டா. மைண்டு செம்ம அப்செட்டு. சரி, மைண்ட் சரி இல்லையா, சரி நம்ம நியூட்ரிபிஷன் அண்ணன்கிட்ட கால் பண்ணி பேசுவோம். நம்மளோட வெல்விஷர் பார்த்தீங்கன்னா அவர் தான். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வாய் திறக்கிறேன். டக்குன்னு அவர்கிட்ட, யோகேஷ் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா, ஒரு 2 hours வெயிட் பண்ணு அப்படின்னாப்புல. வீட்டுக்கு போனால் ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. என்னடா இது பார்சல்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பார்சல் என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வே ஐசோலேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிடபிள்யூ அண்ட் ஷேக்கர் கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது எதுவுமே நல்லா நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. ஒரு விஷயத்த நோக்கி நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி ஏதோ நெகட்டிவ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தூக்கி இங்கேயே கூட்டிகிட்டு போயிடும். யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிபிஷ் அண்ணன் முதல்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கான் ஒரு பையன். சரி, அவனுக்கு பண்ணுமான்னு யோசிக்காமல் நமக்கு ஸ்பான்சர் பண்ண பான் அத்லெட், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட கோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நம்ம ஃபாலோவர்ஸ், எனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க பண்ண ஹெல்ப்பை வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி வெளியே சொல்லணும். ஏன்னா அது மூலிமா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம். ஸோ எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருங்க கைஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து என்னோட கனவு இது, அது நினைவாயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என் கரியரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு அதோட குவாலிட்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பார்ப்போம்.